ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா கட்டப்பை எடுத்துகிட்டு ஹர்ஸு எல்லோரும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராசரி எல்லாமே வீட்டில் காலி ஆயிடுச்சுங்க. அதனால் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் ஹர்ஸு? முட்டாய் வாங்க. முட்டாய் வாங்கவா? ஆமாம். உனக்கு ஸ்நாக்ஸ் காலி ஆயிடுச்சா? ஆமாம். வாங்க போகலாமா? பாய் சொல்ல எல்லாருக்கும். பாய். கலை எங்கடா? அம்மாச்சி வீட்டுக்கு இருக்காங்க. அம்மாச்சி வீட்டில் இருக்காங்களா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தாங்க. கலையை வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் ஹர்ஸு 3 பேரும் போயாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போகிற சீனி கடலை கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே போய் அண்ணாவை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹர்ஸுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து போயிட்டேன். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லோடு வந்து காய்கறி லோடு எதுவும் வரலமா, அதனால் கேரட் பீன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தக்காளி வெங்காயம் இது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வரும்போதே பார்த்திங்கன்னா ஹர்ஸ் வந்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அம்மா வந்து மீன் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, நைட்டே நம்ம குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் பார்த்திங்கன்னா சாதம் மட்டும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தேங்காயுமே கட் பண்ணிட்டேன். எப்போவுமே குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கடையில் பொருள் எல்லாமே வாங்கி தான் அரைச்சி வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அது காலி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கலை பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்து போஸ் கொடுத்து நின்றாங்க. அவங்கள கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து அரைச்சி வச்சுட்டு கலை பார்த்திங்கன்னா ஒரே தூக்க சொல்லி ஒரே கத்துங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கி வச்சுட்டே கொஞ்சம் வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு எல்லாம் வதக்கியாச்சு. இந்த மாங்காய் வந்து ஃபீல்டு போகிற இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்களா, சரி இதை வந்து நம்ம வந்து குழம்புல போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஹர்ஸுக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அவர் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். அப்புறம் மீன் கொஞ்சம் வந்து சரி பொரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு இறால் ஒன்று கிடந்துச்சு. அதையும் சேர்த்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு தான் வைக்க போகிறோம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு மீன் வந்து ஒன்று ஒன்றா போட்டாச்சு. நைட்டே வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஃப்ரீயாக எழுந்திரிச்சு நம்ம வந்து சாதம் மட்டும் வடிச்சிட்டு தம்பியை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு நம்மளுமே வந்து வேலைக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி செஞ்சு வச்சுட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹர்ஸுக்கும் கலைக்கும் உங்கள் அப்பா வந்து தோசை வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானுமே வந்து சமையல் வந்து முடிச்சிட்டேன். மீன் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக இனிப்பு சாப்பிட்டுட்டோம். ஓகே, பாய்.